எல்லோருக்கும் வணக்கம். ஜனாபாயின் பக்தி கதையை பார்ப்போம். பண்டரிபுரம் கோவிலில் கார்த்திகை மாதம் ஏகாதசி விழா நடைபெற்று கொண்டிருந்தது. கோவிலில் ஏகப்பட்ட கூட்டம். பாண்டுரங்கன் சந்நிதியில் 10 வயது பெண் குழந்தை இனிமையாக பாடிக்கொண்டிருந்தாள். பக்தர்கள் அனைவரும் மெய் மறந்து கேட்டு கொண்டிருந்தார்கள். பாட்டு முடிந்ததும் அவள் தன் பெற்றோருடன் ஊர் திரும்பவில்லை. பாண்டுரங்கனே தனக்கு தாய் தந்தை என்று சொல்லி அங்கேயே தங்கிவிட்டாள். அந்த தெய்வ குழந்தைதான் ஜனாபாய். அங்கு வந்த நாமதேவர் என்னும் மகான் ஜனாபாயிடம் பேசி அவளது மனநிலையை அறிந்து கொண்டார். பாண்டுரங்கனின் அனுகிரகத்தால் குழந்தைக்கு இளம் வயதிலேயே பக்தி ஏற்பட்டிருப்பதை கண்டு வியந்தார். அந்த குழந்தையிடம் பக்குவமாக பேசி தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். தன்னுடைய தாயான குணாயி அம்மையாரிடம் குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை நாமதேவரின் வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை செய்தது. கோவிலில் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு காலத்தை கழித்து வந்தாள். குழந்தையாக இருந்த அவள் மங்கை பருவம் அடைந்தாள். ஒரு நாள் இரவு கடும் காற்றுடன் மழை பெய்தது. நாமதேவரின் வீட்டுச் சுவர் ஈரம் தாங்காமல் கீழே விழுந்தது. அதை கண்ட பாண்டுரங்கன் தன் பக்தனின் துன்பத்தை துடைக்க தானே நேரில் வந்து மண்ணை பிசைந்து சுவர் எழுப்பினார். பாண்டுரங்கனை கண்ட நாமதேவரும் ஜனாபாயும் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள். பகவானுக்கு சேவை செய்யும் பாக்கியம் ஜனாபாய்க்கு கிடைத்தது. வேகமாக வெந்நீர் தயார் செய்து சேராகி இருந்த அவரது பட்டு பீதாம்பரத்தை வாங்கி துவைத்து உலர வைத்தாள். அதுவரை பாண்டுரங்கன் ஜனாபாயின் கந்தல் புடவையை உடுத்தி கொண்டார். அது அவரது திருமேனிக்கு பொருத்தமாகவும் அழகாகவும் இருந்தது. பட்டு பீதாம்பரம் உலரும் வரை பாண்டுரங்கன் சிறிது நேரம் தூங்க விரும்பினார். அவர் படுத்துக்கொள்வதற்கு வசதியாக தன்னுடைய அறையில் இருந்த பழைய துணிகளையும் சாக்கு பைகளையும் விரித்து கொடுத்தாள். பகவானின் பாதங்களை மெதுவாக பிடித்து விட்டாள். அப்போது பகவான் நினைத்தார், வைகுண்டத்தை விட இங்கு சுகமாக தூக்கம் வருகிறதே என்று கூறி தூங்கிவிட்டார். பிறகு எழுந்தார். ஜனாபாய் சாப்பாடு போட்டார். நாமதேவர் குடும்பத்துடன் பாண்டுரங்கன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார். நாமதேவர் பாண்டுரங்கனுக்கு தன் கையால் சோறை ஊட்டிவிட்டார். அதை புன்முறுவலுடன் பகவானும் ஏற்றுக்கொண்டார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜனாபாய் இந்த மாதிரி பாக்கியம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டாள். அதை அறிந்து கொண்டார் பாண்டுரங்கன். அவளுடைய அறைக்கு சென்றார். அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்த ஜனாபாயிடம் எனக்கும் ஊட்டிவிடு என்று கேட்டார். ஆனந்த கண்ணீருடன் ஜனாபாய் பாண்டுரங்கனுக்கு ஊட்டிவிட்டாள். பிறகு ஜனாபாயின் மடியிலேயே தலை வைத்து படுத்துவிட்டார். பிறகு அவள் பகவானின் லீலைகளை பாடலாக பாடியபோது அதை ரசித்து கேட்டு மகிழ்ந்தார். ஜனாபாய் உரலில் மாவு அரைத்தபோது தானியத்தை தன் கையால் தள்ளிவிட்டு பகவான் உதவியும் செய்தார். ஜனாபாயின் பக்தியை உலகிற்கு அறிவிக்க பகவான் திருவுள்ளம் கொண்டார். அந்த லீலையை நாம் இப்பொழுது பார்ப்போம். பகவான் தன் பட்டு பீதாம்பரம் காய்ந்து கொண்டிருக்கும் போது ஜனாபாயின் கந்தல் புடவையை உடுத்தி கொண்டு மறைந்து போனார். சாயந்தர வேளை வந்தது. கோவிலின் கதவை அர்ச்சகர்கள் திறந்தார்கள். அங்கே கண்ட காட்சி அவர்களை அதிர வைத்தது. பாண்டுரங்கன் அணிந்திருந்த அருமையான காசி பட்டு பீதாம்பரமும் ஆபரணமும் காணாமல் போயிருந்தது. ஒரு கந்தல் புடவையை கட்டியிருந்தார். ஜனாபாய் குடும்பத்திற்கு மிகவும் பழக்கமான அர்ச்சகர் ஒருவர் இது ஜனாபாயின் புடவை போல இருக்கிறதே என்று சொன்னார். உடனே அனைவரும் நாமதேவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே கொடியில் காய்ந்து கொண்டிருந்த பட்டு பீதாம்பரத்தை பார்த்தார்கள். இவள்தான் பாண்டுரங்கனின் பீதாம்பரத்தையும் ஆபரணங்களையும் திருடிக்கொண்டு வந்திருக்கிறாள் என்று சொல்லி சோதனை செய்ய ஆரம்பித்தார்கள். அவளது படுக்கை அறையில் ஆபரணங்கள் இருந்தது. அவளிடம் நகைகளை எப்போது திருடினாய்? பாண்டுரங்கன் கட்டியிருந்த வஸ்திரத்தை கூட விட்டு வைக்காமல் எடுத்து வந்து விட்டாயே என்று கேட்டார்கள். ஜனாபாய் இதற்கெல்லாம் கலங்கவே இல்லை. நான் தவறு செய்யாதவள். அப்படி தவறு செய்ததாக நீங்கள் கருதினால் என்ன தண்டனை வேண்டுமானாலும் தாருங்கள் என்று கூறினாள்.
அர்ச்சகர்கள் அவள் பொய் சொல்வதாக எண்ணி அரசரிடம் புகார் கூறினார்கள். அவளை பொது வீதியில் கழுவேற்றும்படி தீர்ப்பளிக்கப்பட்டது. ஜனாபாயை கழுமர மைதானத்திற்கு அழைத்து வந்தார்கள். அவள் கழுமரத்தை பார்த்து கைகூப்பி விட்டலா விட்டலா என்று பாடினாள். கழுமரம் தீப்பற்றி எரிந்தது. பாண்டுரங்கன் ஓடி வந்து ஜனாபாயை தழுவிக்கொண்டார். உன் நிஜ பக்தியை உலகிற்கு தெரிவிக்கவே இவ்வாறு செய்தேன் என்று சொன்னார் பகவான். அவரது திருவடியில் விழுந்து வணங்கினாள் ஜனாபாய். ஜனாபாயின் புகழும் அவளது கீதங்களின் உயர்வும் நாடெங்கும் பரவியது. பாண்டுரங்கனே நேரில் வந்து ஜனாபாய் மற்றும் நாமதேவரின் பாடல்களை எழுதி தொகுத்தும் கொடுத்தார். அந்த பாடல்களே இன்றும் பண்டரிபுரத்தில் பக்தர்களால் பாடப்பட்டு வருகிறது. இந்த ஜனாபாய் யார் தெரியுமா? ராமாயணத்தில் கூனியாக வந்தவள். பிறகு கிருஷ்ண அவதாரத்தில் கம்சனுக்கு சந்தனம் பூசி விடுபவளாக வந்தவள். பகவான் கிருஷ்ணர் கம்சனின் நாட்டிற்கு வந்தபோது கிருஷ்ணருக்கு சந்தனம் பூசினாள். அப்போது அவளுடைய கூன் நிமிர்த்தப்பட்டது. அவளே இந்த ஜனாபாய். இந்த ஜனாபாயின் பக்தியை நாம் மெச்சி பகவானை நாம் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். ஓம் பக்தவரதாய வித்மஹே பாண்டுரங்காய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத்.